அனைவருக்கும் வணக்கம். தமிழன் சுப்பு டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ கூலின்னு ஒரு படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படம் ரிலீஸ் ஆகிடுது. 14th அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. 14, 15, 16, 17 இன்றைக்கி 4th டே வந்து பார்த்திங்கன்னா படம் ஆரம்பத்தில் பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி கடைசியில் கலவையான விமர்சனங்கள். நிறைய பேர் வந்து ஒரே அடிதடி வெட்டு குத்து கொலை பார்க்கணும் அப்படின்னா, ரத்தம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்துக்கு வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கலவையான விமர்சனங்கள். படம் சூப்பராக ஊன்னு சொன்னவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவருடைய ரசிகர்களாக தான் இருப்பாங்க. பப்ளிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் வந்து படம் அப்படி ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்குது. ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 37 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட்டுக்கு கிடைச்ச ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலி படம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏன்னாலே வந்து தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. செக்ஸ் காட்சிகள் நிறைந்த படத்துக்கு தான் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான வன்முறை காட்சிகள், ரத்தம், வெட்டு, குத்து, கொலை இந்த மாதிரி படங்கள், அதாவது சிறுவர்கள் பார்க்கக்கூடாத, அதாவது 18 இயர்ஸ் பிலோ 18 இயர்ஸ் வந்து பார்க்கக்கூடாத படங்கள் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் மாறலுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்க இதையே விரும்ப ஆரம்பிப்பாங்க. இதை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. வன்முறை காட்சிகள் ரொம்ப நிறைந்த இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் வந்து செக்ஸ் காட்சிகள் நிறைந்தாலும் சரி, வன்முறை காட்சிகள் இருந்தாலும் சரி, பொதுவாக என்ன அப்படின்னா அடல்ட் மூவி அதான் அர்த்தம் ஏ சர்டிஃபிகேட்டுக்கு. பிலோ 18 இயர்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கக்கூடாது. அதுதான் இந்த இதுக்கு. சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி முந்தா நாள்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர்லேயோ ஈரோட்லேயோ ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து என்னென்னா இந்த கூலி படம் பார்க்கறதுக்கு அவங்க குடும்பத்தோட ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, சிறுவர்களோடு வந்திருக்காங்க. சிறுவர் சிறுமிகளோடு வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து இவங்கள அலோவ் பண்ணலை. சிறுவர் சிறுமிகளுக்கு அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் கரெக்டாக இருக்காங்க. போலீஸ் வந்து இது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இது வந்து கோர்ட் தீர்மானமாகவும் இருக்கணும். கோர்ட் தீர்மானம் இல்லாட்டால் கூட நிறைய பேர்கள் அவங்களுக்கா அவங்க மைண்ட்லேயே வந்து தெரியணும், சிறுவர் சிறுமிகள் வந்து இப்போ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபேமிலி வந்து இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் படம்னு தெரிஞ்சு வந்தாங்களா தெரியாமல் வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கும்போது அந்த போலீஸ் வந்து அவங்கள நிறுத்தியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் வாக்குவாதம் பயங்கரமாக போயிருக்குது. எப்படின்னா அவங்களுடைய வாக்குவாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பைசா கொடுத்து பார்க்குறது நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் குழந்தைகள் தானே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வந்து தெரியாது இந்த படம் ஏ சர்டிஃபிகேட்டு படம்னு எங்களுக்கு தெரியாது, அதனால் தெரியாமல் வந்துட்டோம், அதனால் பார்க்காம போக முடியாது, அந்த மாதிரி அதனால் உள்ளே விடுங்க எங்களை அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பண்ணியிருக்கலாம். என்னதான் இருந்தால் கூட வந்து அவங்க வந்து அவங்கள அலோவ் பண்ணவே இல்லை. கடைசியில் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது முடிவு வந்து தெரியாது. அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையா அப்படிங்கிறது வந்து தெரியாது. வாக்குவாதம் அப்படிங்கிற நிலையிலேயே நம்ம வந்து அந்த செய்தியை பார்த்தோம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படம் இது கூலி படம். அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல சில கேள்விகள் எழுவுது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? பொதுவாக இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் தயார் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜுங்கிறவர் இயக்கியிருக்கார், படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய அளவில், தமிழக அளவில், இந்திய அளவில், உலக அளவிலேயே கூட பேசப்படக்கூடிய ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர். 37 வருஷங்களுக்கு அப்புறம் ஏ சர்டிஃபிகேட்டு கிடைச்ச படம். இந்த 37 வருஷங்களுக்கு உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சிங்கிறது பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சது. அப்போ வந்து ரஜினிகாந்த் படங்கள், கமலஹாசன் படங்கள் வந்ததுன்னா படங்கள் வந்து அடுத்த 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து சன் டிவிலேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு டிவியில், விஜய் டிவிலேயோ ஏதோ ஒரு டிவியில் படம் வந்து அடுத்த பண்டிகை நாட்களில், தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நாட்களில் வந்து படத்தை போட்டுருவாங்க. இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையாக அப்படின்னு சொல்லி போடுவாங்க, இல்லைனா உலக தொலைக்காட்சியில் முதன்முறையாக அப்படின்னு சொல்லி போட்ட சேனல்களும் உண்டு. அப்படி அந்த படத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, டிவியில் ஒளிபரப்பு பண்ணிடுவாங்க.
டிவியில் உட்காந்து விசேஷ நாட்கிழமையில் தீபாவளி பொங்கல் அன்றைக்கி எல்லோரும் இந்த படங்களை வந்து டிவி முன்னாடி உட்காந்து பார்ப்பாங்க. இப்போது என்ன சந்தேகம்னா, இந்த தியேட்டரில் குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது, அதாவது பிலோ 18 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு அனுமதி இந்த படத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்தின அந்த ஃபேமிலி இப்போ இந்த படத்தை டிவியில் ஒளிபரப்புவாங்களா? கண்டிப்பாக ஒளிபரப்போம். ஏன்னா டிவி ரைட்ஸ்னால் வாங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக படத்தை ஒளிபரப்பாமல் டிவியில் போடாமல் இருக்க முடியாது. பொதுவாக ஏ சர்டிஃபிகேட் கிடைச்ச படம் சாதாரணமாக வீடுகளில் எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. இப்போ இந்த படத்தை டிவியில் ஒளிபரப்புவாங்களா? அது ஒரு கேள்வி. டிவியில் ஒளிபரப்புனா வீட்டில் எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்களே, சிறுவர் சிறுமிகள் குழந்தைகள் எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்களே, அதை யாரால தடுக்க முடியுமா? முடியாது. அதை எப்படி கேட்க முடியும்? ஒன்று டிவியில் ஒளிபரப்பாமல் இருக்கணும். இந்த படத்தை தேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியும். தேட்டரில் வந்து இப்போ பிலோ 18 இயர்ஸ்க்கு வந்து அனுமதி கிடையாது. ஆனால் இந்த தேட்டரில் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். டிவி ஒளிபரப்பு கிடையாது. கோர்ட்டில் இதுக்கு தடை போடுவாங்களா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. அது அந்த தியேட்டரில் நிறுத்தினதோடு சரி, அதுக்கப்புறம் எல்லோரும் மறந்துடுவாங்க. இந்த படத்தை டிவியில் கண்டிப்பாக ஒளிபரப்பவும் செய்வாங்க. அப்போது பிலோ 18 இயர்ஸ் எல்லோரும் பார்க்க தான் செய்வாங்க. அப்போ இந்த சமூகம் தடம் மாறாதா? இந்த சிறுவர் சிறுமிகளோட எண்ணங்கள் மாறாதா? இந்த மாதிரியான அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புறதா இருந்தால் நம்ம நிறைய எழுப்பலாம். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் படத்தில் ஏ சர்டிஃபிகேட் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் யோசிச்சிருக்கணும். இவ்வளோ வன்முறை காட்சிகள் நிறைந்த ஒரு படத்தில் நம்ம நடிக்கணுமா, நடித்து பேரை கெடுத்துக்கணுமா அப்படின்னு அவர் யோசிக்கணும். அவர் யோசிக்கலை. பணம் நிறைய கிடைக்குது, கோடிக்கணக்கான பணம் புழங்குற சினிமா துறை எப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. சமூகத்தில் வந்து அக்கறை உள்ளவங்களாக இருந்தால் இதை பற்றின சிந்தனைகள்லாம் இருக்கும். பணம் மட்டுமே குறியாக இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்களால் சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம்? இவங்க பின்னாடி போகக்கூடிய ரசிகர்கள், அப்புறம் வந்து தமிழக மக்கள், இவங்கள வந்து என்னன்னு சொல்கிறது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. கேள்விகள் மட்டும் நம்ம கேட்டால் போதாது, அதுக்கு விடை கிடைக்கணும். கண்டிப்பாக விடை மட்டும் கிடைக்காது, கேள்விகள் மட்டுமே எழும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.